அவருக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லுவோம். அவர் நல்லா இருக்கணும், அவரு மேலும் மேலும் அவர் வளரணும். நாங்க கும்பிடுற கடவுளை வேண்டிப்போம். அவருக்கு நன்றி நன்றி நன்றி, பெரிய நன்றி சொல்லுவோம். கோடான கோடி நன்றி. இப்போ வந்து நாம் தமிழ் கட்சியில் ஒரு திருநங்கை வேட்பாளர் நிற்கிறார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. எங்களை மாரி ஆளுங்களையும் மதித்து எல்லாமே வந்து இப்போது கட்சியில் நிற்கிறாங்க. நிறைய பேர் இப்போ வேலைக்கு போகிறாங்க. எல்லா இடத்துலையும் இப்போ எங்களை ஏற்றுக்கிறாங்க. அதை பற்றி நான் சந்தோஷப்படுறேன். எங்களையும் ஒரு மனுஷங்களாக இப்போ சக மனுஷங்களாக எல்லோரும் பார்க்குறாங்க. அது எங்களுக்கு சந்தோஷம். ஒரு சிலவங்க வந்து மாறாமல் இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். சந்தோஷம் தான் எனக்கு. நான் வேறு எதுவும் சொல்லலை. சீமான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாரு இல்லையா? ஒரு திருநங்கை இது வரைக்கும் யாருமே வேட்பாளர் இருக்கிறது கிடையாது. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா உங்களுக்காக போயிட்டு உள்ள சட்டமன்றத்தில் பேச முடியும் இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? சீமான் அவரோட அரசு அவரை நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் அவரும் எனக்கு தெரியல அவர் என்ன சொல்றதுன்னே தெரியல. வேட்பாளர் என்னன்னு ஜெயிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நல்லது பண்ண நீங்க நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஏழைப்பட்டவங்களா இருக்காங்க. எங்க ஆளுங்களே வந்து கொஞ்சம் ரிச்சா இருக்கவங்களும் இருக்காங்க, ரொம்ப லோவா இருக்கவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும், நல்லா ஒரு லெவல்ல இருக்கணும். நாங்க அதை எங்களையும் எல்லாரும் பார்த்து ஒரு மூணாவது மனுஷங்களா பார்க்காம எங்களையும் பார்த்து எங்களை அவாய்ட் பண்ணி பார்க்காம எங்களை அவங்களோட ஜாலியாக இருக்காம இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போம். அது சீமான் தான் இந்த முதல்ல பண்ணியிருக்காரு, வேட்பாளர் நிறுத்திருக்காரு. அவரு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லுவோம். அவர் நல்லா இருக்கணும், அவரு மேலும் மேலும் அவர் வளரணும். நாங்கள் கும்பிட்ற கடவுளை வேண்டிப்போம். அவருக்கு நன்றி நன்றி நன்றி, பெரிய நன்றி சொல்லுவோம். கோடான கோடி நன்றி. ஓகே, தேங்க்யூ.